ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நாங்கள் ரொம்பவே நல்லா இருக்கிறோம். என்னடா இது ஒரு காட்டு பிரதேசமாக இருக்குன்னு பார்ப்பீங்க. காட்டு பிரதேசம் கிடையாது, பார்க்குறதுக்கு அப்படி தான் இருக்குது. உள்ளடியில் அந்த சைட்லாம் போனால் நிறைய வீடுகள் இருக்குது. நானும் ஹஸ்பண்டும் ஒரு விஷயமாட்டு ஒரு இடத்துக்கு போனோமா, இந்த இடத்துக்கு பல நாள் நாங்கள் வந்திருக்கோம். ஆனால் இந்த ஷெட்டெல்லாம் இல்லவே இல்லை. ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடியெல்லாம் நாங்கள் போப்போ இல்லை. இப்போ தான் அது வந்து செய்து வச்சுருக்காங்க. பசங்களுக்கு வந்து ஃபுட்பால், வாலிபால் அந்த மாதிரி நிறைய வச்சுருக்காங்க போல். கோச்சிங் கொடுத்துட்ருக்காங்க. அப்போ அதை கண்ட உடனே நாங்கள் நிறுத்தி நம்ம பையனை சேர்க்கலாம் அப்படின்ட்டு கேட்டு என்ன ஃபீஸ் அந்த மாதிரிலாம் கேட்டோம். அது வந்து மாதம் 500 டெய்லி கிளாஸ் போகலாம், சண்டே மட்டும்தான் லீவு அந்த மாதிரி. அப்போ பையனை விடலான்ட்டு வந்தோம். அதுக்கப்புறமா இது ஒரு 4 கிலோமீட்டர் தூரம் இருக்கும். அதுவும் அந்த ரோடெல்லாம் வளைஞ்சி போனோம். நான் ஈவினிங் வந்து 5 மணிலேருந்து 6 மணி வரை. இவன் சில டைம் வந்து 5:15 தான் வருவான். அதுக்கப்புறமா சாப்பாடெல்லாம் சாப்பிட்டு எடுத்துகிட்டு போச்சுல, சரி வராது டைம். அதனால் அப்படி விட்டுட்டோம். விடணும் எப்படியும் ஒரு 2 மாதம் விட்டால் கூட அந்த கோச்சர் வந்து கிளாஸ் எடுக்கப்ப அது கொஞ்சம் வித்தியாசமாக தானே இருக்கும் அந்த மாதிரி. அதுக்கப்புறமா இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக பல நாட்களாக கொஞ்சமாக எடுத்து வச்சது. அப்படி பார்த்தீங்க அப்படின்னா ஹாஸ்பிட்டல் போக வேண்டியது இருந்து கிச்சனில் வந்து பாத்திரங்கள் எல்லாம் சிங்கில் போட்டுட்டு ஓடிட்டேன். அதுக்கப்புறமா வந்ததுக்கப்புறமா க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு பாத்திரங்கள்லாம் க்ளீன் பண்ணி, எப்போவுமே பாத்திரங்கள்லாம் க்ளீன் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா தான் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் நமக்கு. அந்த வேலைகள் எல்லாம் முடிஞ்சிட்டு அதனால் கொஞ்சம் சமாதானம் ஆச்சு. இங்கே வந்து 2 நாளைக்குள்ளே பால் இருந்தது ஃப்ரிட்ஜில். அது வந்து எனக்கு ஞாபகமே இல்லை, இன்றைக்கி தான் பார்த்தேன். சரி நம்ம வந்து கெட்டு போகாமல் இருந்தால் நம்மளே குடிச்சிடலாம் அப்படின்ட்டு காய்ச்சேன். சூப்பராக இருந்தது, ஒரு ப்ராப்ளம் இல்லை. அப்போ அதனால கொஞ்சம் சுகரம் போட்டு அப்படியே குடிச்சிடலான்ட்டு கப்பில் ஊற்றி குடிச்சிட்ருக்கேன். அந்த மாதிரி பால் வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேவிங்கில் பால் வச்சு கொஞ்சம் தயிருக்கு போடலான்னு பார்ப்போம். ஆனால் பிள்ளைங்களுக்கு ஜலதோஷம் அந்த மாதிரிலாம் வந்துடக்கூடாதே அப்படிங்கிறதுக்காக அதை விட்டுருவோம் அந்த மாதிரி. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நார்த்தங்காய், அது வந்து ஒரு தீயல் போல் தான் வைப்பேன். இந்த தடவை வந்து ஊறுகாய் போல் வைக்கலாம் அப்படிங்கிறதுக்காக சில்லி வந்து மிக்சியில் வந்து சதைச்சி அந்த மாதிரி வைப்போம்ல, அப்படி வச்சுருக்கேன். ஆனால் இதில் கொஞ்சம் வினிகர் வேணும். வினிகர் வந்து ஹோம்மேடு வந்து வினிகர் வந்து அது வினாகிரின்னு சொல்லுவாங்க கேரளாவில். அதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1/2 லிட்டர் பாட்டிலெலாம் பார்த்தீங்கன்னா 25 ரூபா அப்படி தான் இருக்கும். ஆனால் நல்லா வீட்டில் செய்கிறதுனால எனக்கு அங்கே இருந்தால் இப்போ இங்கே தீந்துட்டு ஹஸ்பண்டுக்கு ஃபோன் பண்ணி சொல்லி அவங்க 2 நாளையில் வரப்போ நமக்கு வந்து திருப்பி இதை அதுக்கு கூட மிக்ஸ் பண்ணி நம்ம செய்யணும்னு வச்சுருக்கேன். இங்கே வந்து நெல்லிக்காவும் அதே போல் முரட்டு நெல்லிக்காய் 1/2 கிலோ நெல்லிக்காய் வாங்கினேன். அதையும் அதே போல் ஊறுகாய் போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா அவசியத்துக்கு நம்ம எடுத்துக்கலாம். இந்த ஊறுகாயை கொஞ்சம் நாளாக கட் பண்ணால் தான் நெல்லிக்காயை நாளாக கட் பண்ணால் தான் ஊறுகாய் போட முடியும். அப்போ அதனால அது வந்து உப்பு போட்டு வச்சுருக்கேன். வினிகர் வந்ததுக்கு அப்புறமா நம்ம செய்யலாம் அப்படிங்கிறதுக்காக. அதுக்கப்புறமா வந்து இங்கே கொஞ்ச நாளைக்கு முந்தி வந்து முந்திரி கொத்து நான் செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இதுதான் அந்த சிறுபயிறு. இன்றைக்கி அதை எப்படியாவது வறுத்து வச்சிடணும் அப்படிங்கிற ஆசையில் அதை வந்து எடுத்து வச்சாச்சு. இங்கே வந்து நமக்கு வந்து ஒரு அலக்கு கல், அதாவது துணி அலக்கிறதுக்கு நான் வந்து கவுண்டர் டாப்பில் வச்சு தான், வெள்ளை துணியாக இருக்கட்டும், இன்னர்ஸ் இருக்கட்டும், எதுனாலும் அதில் வச்சு எடுக்கும். அதனால தான் மெயினாக நமக்கு வந்து இந்த கேஸ் அடுப்பு வந்து நாசம் ஆகுது. அதுக்கப்புறமா ஒரு பிளான் போட்டோம், இப்படி ஒரு கல் செய்திடலான்னு. இப்படி வந்து அலக்கு கல் ஒன்று செய்தாச்சு. இங்கே வந்து குருமிளகு செடியை கேரளாவிலேருந்து கொண்டு வந்தாங்க. ஒரு 5 இதில் இருக்குது கவரில். அது வந்து அதுக்கு பிடி இல்லாமல் அது வந்து அப்படியே படர்ந்து போகுது. ஆனால் நல்லா காய்க்கக்கூடியது. அதுக்கப்புறமா ஒரு நாள் இது வந்து தெரிஞ்சவங்க வீடு. இந்த பிளாட்டெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா சென்ட் 5 லட்சத்துக்கு இருந்தது. எப்போ ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி. இப்போது அது கரெக்டாக 1.5 வருஷம் தான் இருக்கும். 5 லட்சம் இருந்து அப்புறம் ஆராய்ச்சி இப்படி வந்து இப்போ வந்து 10.5 லட்சமா அந்த மாதிரி. அப்போ இதில் ஒரு ஆள் வீடு போட்டிருக்காரு, தெரிஞ்ச ஆள் தான். சரி அந்த வீடை போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு பார்க்க போனோம். அவர் வந்து ரொம்ப நல்ல மனுஷன். நம்மளுக்கு அவரை தெரிஞ்சாலும் அவருக்கு வந்து எங்களை தெரியாது. ஆனால் எங்கள் ஊர் பெயரை சொன்ன உடனே அவருக்கு வந்து வாங்க உள்ள வாங்க, வீடெல்லாம் பாருங்கள், இது சேல்ஸுக்கு தான் கிடக்குது, 75 லட்சம், உங்கள் கேரஃபில் யாராவது இருந்தால் சொல்லுங்கள். அந்த மாதிரி ஒவ்வொரு ரூமாக எங்களுக்கு வந்து காணிச்சார். பரவாயில்லையே மனுஷன் அப்படின்னு நினச்சிக்கிட்டோம். மேலே வந்து எல்லாமே டெக்கரேஷன் எல்லாம் சூப்பராக இருந்தது, நல்லா இருந்தது. இது மொத்தமே வந்து 2.25 சென்ட். அந்த 2.25 சென்டில் சூப்பராக வீடு வச்சுருக்காரு. இதை தான் நாங்கள் அன்றைக்கி பார்த்துட்டு வந்தோம்.